வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். யூஜிடிஆர்பி 2023 எழுதின 40,000 பேத்துல தோராயமாக 3,192 பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமில் எழுதின 27,000 பேத்தில் தோராயமாக 2,718 பேருக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். அடுத்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் சிவிக்கு போய் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வராதவங்க செகண்ட் பிஎஸ்எல் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருப்பீங்க. அதே மாதிரி கட் ஆஃப் மார்க்கை நெருங்கி உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஆடண்டம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருப்பீங்க. 100% வந்து நல்லதே நடக்கும். டெட் எக்ஸாம் வந்து 2013, 2014, 2017, 2019, 2022 வந்து நடந்திருக்கு. இதில் பிடி அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து 2013, 2016 போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ 2023 எக்ஸாம் இது முடிஞ்சு சிவி முடிஞ்சு 24 வந்து போட போகிறாங்க. அடுத்து இதில் வந்து 2013லையும் 2016லையும் வெயிட்டேஜ் மெத்தடை பயன்படுத்தி போஸ்டிங் போட்டிருக்காங்க. 2023 வந்து நியமன தேர்வை பயன்படுத்தி அதில் உள்ள மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் வந்து போஸ்டிங் போட்டுட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழித்து இந்த பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு வந்து நடந்திருக்கு. யூஜிடிஆர்பி தேர்வு எழுதி தேர்வாகாத 37,000 பேருக்கும் அடுத்து புதுசாக யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றதும் எவ்வளவு வேக்கன்சிஸ் வருங்கிறது தான். அதில் வந்து ஒரு தோராயமாக ஒரு 5,000 வேக்கன்சிஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த வேக்கன்சிஸ் வந்து இந்த புதிய வேக்கன்சிஸ் வந்து ஒரு 4 வழிகளில் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 4 வழிகள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பி எப்போ வரும் அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வர்ற ஜனவரி 2026க்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஆர்பி மூலமாக தோராயிரமாக 19,260 வேக்கன்சிஸை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு அரசு வந்து உறுதியளிச்சிருக்கிறாங்க. 2026 ஏப்ரல் மேல வந்து தேர்தல் வர்றதுனால கண்டிப்பாக 19,260 வேக்கன்சியை வந்து அரசு நிரப்பும். கூடுதலாக வேக்கன்சி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் 18 மாதத்தில் ஒரு எஸ்ஜிடிடிஆர்பி, ஒரு யூஜிடிஆர்பி, ஒரு பிஜிடிஆர்பி, என்ஜினியரிங் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமு, அடுத்து வந்து ஒரு டயட் லெக்சரர் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. கூடுதலாக பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, தேர்வு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த பிப்ரவரியில் கால்ஃபர் வர வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ண 15 அல்லது 20 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. ஏப்ரல் மேல வந்து எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இப்போ நடக்கிறது மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பரில் பணி வாய்ப்பும் இருக்குது. ஏன் தேர்வு இந்த சமயத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, டெட்டு நடத்தி ரிசல்ட் வெளியிட்ட பிறகு தான் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து இனிமேல் வந்து பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் மாதிரி தொடர்ச்சியாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த சில வருஷமாக பதவி உயர்வுக்கு வந்து டெட்டு கட்டாயம் அப்படின்ற வழக்கு வந்து நடந்துட்டு இருந்தது கோர்ட்டில். அந்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து டெட்டு வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வழக்கை இப்போ தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து மேல்முறையீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஹியரிங் டேட் வந்து இந்த மாதம் 9, 16, 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1-2 தடவை வந்து தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கு தீர்ப்பு வந்துட்டாலே தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பதவி உயர்வு கவுன்சிலிங்கை வந்து வேகமாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 4 வழிகளில் வந்து புதுசாக வந்து காலி பணியிடங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அந்த 4 வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பதவி உயர்வு மூலமாக உருவாகக்கூடிய காலி பணியிடங்கள்.
இப்போ வந்து டெட் எக்ஸாம் வந்து கோர்ட்ல வந்து கட்டாயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, 1, 2 வாரங்கள்லயே வந்து பதவி உயர்வு நடக்க ஆரம்பிச்சுரும். அடுத்து ஒருவேளை டெட் எக்ஸாம் வந்து கட்டாயம் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னால் கூட, உடனே வந்து டெட் நடத்தி, அது மூலமா பதவி உயர்வ வந்து நடத்திருவாங்க. அப்படி நடத்துனா, மிடில் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து, மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மா வந்து ப்ரமோஷன்ல மாறுவாங்க. இதனால மிடில் ஸ்கூல்ல பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் வந்து உருவாகும். அடுத்து ஹை ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து ஹை ஸ்கூல் ஹெச்எம்மா வந்து மாறுவாங்க. அங்கேயும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் வந்து உருவாகும். அதுபோக மேல்நிலை பள்ளிகள், அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து முதுகலை ஆசிரியர்களா மாறும்போது, பிஜியா மாறும்போது அங்கேயும் வந்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் வந்து உருவாகும். அதுபோக மாநகராட்சி பள்ளிகள், அடுத்து வந்து வெல்ஃபேர் ஸ்கூல்ஸு, உதாரணத்துக்கு சீர்மரபினர் பள்ளிகள், ஏடிடபிள்யூ பள்ளிகள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பதவி உயர்வு ஆகும் பொழுது, அங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து காலி பணியிடங்கள் வந்து உருவாகும். இதெல்லாம் பதவி உயர்வு மூலமா கிடைக்கிற காலி பணியிடங்கள். அடுத்து 2வதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல கரண்ட்ல வந்து காலியா இருக்கக்கூடிய பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்காலிகமான ஆசிரியர்கள் மூலமா அந்த காலி பணியிடங்கள வந்து இப்போதைக்கு நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த பணியிடங்கள் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணமா வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து 4989 பேர் வந்து தற்காலிக ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்கள்ல வந்து 5154 பேரு. பிஜி வந்து 3188 பேரு. மொத்தம் வந்து 13,331 பேர் வந்து தற்காலிக ஆசிரியர்களா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணிக்கை வந்து 14,019 வந்து அதிகரிச்சுச்சு. இதில பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் மட்டுமே தோராயமா 5,154 காலி பணியிடங்கள் வந்து இருக்கு. இது வந்து 2வது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில ஸ்கூல்ஸ வந்து தரம் உயர்த்துவாங்க. அதாவது பிரைமரி ஸ்கூலா இருக்கிற ஒரு ஸ்கூல வந்து மிடில் ஸ்கூலா வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. அல்லது மிடில் ஸ்கூலா இருக்கிற ஒரு ஸ்கூல வந்து ஹை ஸ்கூலா அப்கிரேட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிரைமரி ஸ்கூல வந்து மிடில் ஸ்கூலா அப்கிரேட் பண்ணும் பொழுது, தரம் உயர்த்தப்படும் பொழுது, அங்க வந்து குறைஞ்சபட்சம் 3 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் வந்து உருவாகும். அதே மாதிரி ஒரு மிடில் ஸ்கூல ஹை ஸ்கூலா தரம் உயர்த்தும் பொழுது, மினிமம் வந்து ஒரு 5 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் வந்து உருவாகும். அதே மாதிரி ஹை ஸ்கூல்ஸ ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸா வந்து தரம் உயர்த்தும்போது, ஏற்கனவே இருக்கிறத விட கூடுதல் காலி பணியிடங்கள் வந்து பட்டதாரி ஆசிரியருக்கு கிடைக்கும். இதில மாணவர் எண்ணிக்கை கூடும்போது கூட, ஆசிரியர், மாணவர் விகிதப்படி எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி காலி பணியிடங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. இது வந்து 3வது. அடுத்து 4வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணி ஓய்வு மூலமா கிடைக்கக்கூடிய காலி பணியிடங்கள். உதாரணத்துக்கு 2020ல தமிழக அரசு வந்து ரிட்டயர்மெண்ட் ஏஜ வந்து 58லேருந்து 59ஆ கோவிட்-19 டைம்ல வந்து உயர்த்துனாங்க. இதில 2021ல வந்து திரும்ப என்ன பண்றாங்கன்னா, 59லேருந்து 60ஆ வந்து ரிட்டயர்மெண்ட் ஏஜ வந்து உயர்த்துறாங்க. அப்போ 2021ல ரிட்டயர்ட் ஆக வேண்டியவங்க, 58 வயசுல ரிட்டயர்ட் ஆக வேண்டியவங்க, 2023ல 60 வயசுல தான் ரிட்டயர்ட் ஆவாங்க. அதனால இங்க வந்து ஒரு தேக்க நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அந்த 2023வது வருஷம் கடந்துருச்சு இப்போ. அதனால அந்த தேக்க நிலை வந்து இப்ப சரியாகி இருக்கும். இனி வந்து பணி ஓய்வு வந்து அதிகரிக்கும். அதனால பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து நெறைய உருவாகும். மேல சொன்ன 4 வழிகள்ல தான் புது காலி பணியிடங்கள் உருவாக நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ல ஒரு சில மார்க்ல
பணி வாய்ப்ப தவற விட்டவங்க இந்த யுஜிடிஆர்பி 2023 எக்ஸாமில் ஒரு சில மார்க்கில் பணி வாய்ப்பை தவற விட்டவங்க, புதுசாக இந்த எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு தயாராகிறதுல இருந்து எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் பதட்டம் இல்லாமல் நம்பிக்கையோடு இருங்க. இன்னும் 18 மாசத்துல வந்து கவர்மெண்ட் வந்து காலி பணியிடங்களை வந்து நிரப்பிடலாம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எலெக்ஷன் வர்றதுனால 2026ல் எலெக்ஷன் வர்றதுனால இன்னும் ஒரு 12 அல்லது 14 மாதங்கள்லேயே வந்து அந்த காலி பணியிடங்களை நிரப்பிடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 12 அல்லது 14 மாதங்களில் நீங்கள் அரசு பணியில் சேர்ந்துருப்பீங்க. 36,600 ஊதிய விகிதத்தில் பி கிரேட் ஆஃபீஸராக மொத்தம் ஒரு தோராயமாக 55,000 மந்த்லி சேல்ரி வாங்க என்னோட வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.